வணக்கம். தினமலர் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பாடலுடன் உங்களை சந்திப்போமா? இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, இங்கு உறவும் பிரிவும் புனலும் கனலும் ஒன்றும் செய்வதில்லை, நம்மை ஒன்றும் செய்வதில்லை. இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, போனது வராத வாழ்க்கை இந்த பூமியில் யாவையும் செயற்கை, போனது வராத வாழ்க்கை இந்த பூமியில் யாவையும் செயற்கை, இதில்லானதொன்று அவன் நெஞ்சில் நின்று தரும் ஆனந்தம் ஒன்றே, இதில்லானதொன்று அவன் நெஞ்சில் நின்று தரும் ஆனந்தம் ஒன்றே, அதன் ஆரம்பம் இன்றே. இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, ஆசை வினையின் தொடக்கம் விதி ஆட்சியில் யாவையும் அடக்கம், ஆசை வினையின் தொடக்கம் விதி ஆட்சியில் யாவையும் அடக்கம், இந்த ஓசையிலே கொஞ்சம் ஒடுங்கி நின்றால் அங்கே உள்ளே இசைப்பான் ஒருவன், இந்த ஓசையிலே கொஞ்சம் ஒடுங்கி நின்றால் அங்கே உள்ளே இசைப்பான் ஒருவன், அந்த உண்மை நண்பன் இறைவன், இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே, இங்கு உறவும் பிரிவும் புனலும் கனலும் ஒன்றும் செய்வதில்லை, நம்மை ஒன்றும் செய்வதில்லை. இறை நம்பிக்கை உங்களுக்கு எப்போது ஏற்பட்டது? அதாவது, எப்படி எந்த கணத்தில் இருள் விலகுகிறது, எந்த கணத்திலிருந்து பொழுது புலர்கிறது என்பதை யாரும் விரல் தொட்டு சொல்ல முடிவதில்லை. எந்த நொடியில் அறியாமை விலகுகிறது, எந்த நொடியில் ஞானம் என்னும் ஒளி நம்முள்ளிருந்து விரிகிறது என்பதையும் நம்மால் கூற முடிவதில்லை. மிக மகத்தான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அவை நடந்து முடிந்து அவற்றை சற்று கடந்த பின்னேதான் திரும்பி பார்க்கும் போது அவை தென்படுகின்றன. இதுதான் வாழ்க்கையினுடைய ஆச்சரியம். அதனால் எந்த கணத்திலிருந்து, எந்த நாளிலிருந்து, எந்த பருவத்திலிருந்து எனக்கு இறை நம்பிக்கை ஏற்பட்டது என்பதை என்னால் விளக்க முடியாது. இன்றைக்கும் என்னுடைய நம்பிக்கை என்பது அறிவை சார்ந்து வரவில்லை, அன்பை சார்ந்துதான் இருக்கிறது. அவன் அருளை நம்பித்தான் வாழ்கிறேன் என்பது எனக்கு அனுபவமான காரணத்தால் அபிப்பிராயங்களின் தயவில்லாமல் நான் இறைவனை நம்புகிறேன். மேலும் மிக முக்கியமாக நான் இறை நம்பிக்கை மிகுந்த ஒரு பரம்பரையில் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அந்த நம்பிக்கையை விட்டு சற்றே விலகி அதை நன்கு கவனித்து ஆராய்ந்த பிறகுதான் என்னுடைய நம்பிக்கை உறுதிப்பட்டது என்பது என்னுடைய அனுபவம். முதல்ல நீங்க தரிசித்த ஸ்தலம்? நான் திருநெல்வேலியில் பிறந்தவன். ஆனால் உடனே தந்தையார் இங்கே சென்னைக்கு வந்து விட்டார்.
என் நினைவறிந்து என்னுடைய 4 வயதில் நான் இந்த கபாலீஸ்வரர் சந்நிதி தெருவில் குடியிருந்தோம். இந்த கோவில், இந்த திருக்கோயில் என்னை போன்ற சிறுவர்களுக்கு விளையாட்டு கூடமாக இருந்தது. அப்பொழுதும் கூட்டம் இருந்தது. மகத்தான கூட்டம் அன்றைக்கும் இருந்தது. எல்லாம் எங்கள் வீட்டு சந்நிதி சந்நிதி தெருனா உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். எங்கள் வீட்டு ஜன்னல் கம்பிகளை பற்றி கொண்டே எல்லா உற்சவங்களையும் பார்த்தது. நான் முதலில் பார்த்தது கபாலீஸ்வரர் தான். என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை ரோஜாப்பூ பாவாடையில் கற்பகாம்பாள் நின்றிருந்த காட்சி. ஒரு சாயங்கால நேரம். குஞ்சித பாதம் என்று அவர் தக்காரோ அரங்காவலரோ தெரியாது. விந்தி விந்தி நடந்து வருவார். அவர் 2 கைகளையும் தலைமேல் கூப்பி கொண்டு அவர் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிய கற்பூரம் ஆரத்தி நடந்தது. இதுதான் 4 வயதில் நான் கண்ட முதல் தரிசனம். அதுவே எனக்கு நிலைத்து விட்டது. சிக்கலை எப்படி சமாளிச்சீங்க? அந்த மாதிரியான ஒரு தருணத்தை பத்தி சொல்லுங்க. கஷ்டத்தில் கை கொடுப்பவர்கள் எல்லோருமே கடவுள் என்றுதான் நான் நினைக்கிறேன். தெய்வம் மனுஷ ரூபேன என்று சொல்வார்கள். கடவுள் அனுப்பி வைத்துத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று என்னுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்ச்சிகள் அப்படி நடந்திருக்கின்றன. என்னுடைய திருமணத்திற்கு பிறகு 1 வருடம் ஆகப் போகிறது. மறுநாள் நான் மதுரையில் இருந்தேன். அப்பொழுது மதுரைக்கு வந்து சேர வேண்டும். மனைவியோடு அந்த முதல் திருமண நாளை கொண்டாட வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்பொழுது நான் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த பார்சல்கள்லாம் ஏற்றி கொண்டு போகிற வண்டியில நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது செங்கோட்டையிலிருந்து திருவல்லா செல்லும் மலைப்பாதையிலே அந்த கார் கவிழ்ந்து விட்டது. நான் போய்க்கொண்டிருந்த கார் கவிழ்ந்து விட்டது. அந்த டீசல் டேங்க் உடைபட்டு அதுவும் வெளியேறி கொண்டிருக்கிறது. நல்ல நட்டநடு காடு, இருட்டு, மலைப்பாதை. அதிலிருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், அந்த ஓட்டுநரை எப்படி தூக்கி வெளியே போட்டேன், அவர் அதிர்ச்சியில் உறைந்த போது அவர் கன்னத்தில் அறைந்து அவரை சுயநினைவுக்கு கொண்டு வந்தேன். இதெல்லாம் கடவுளுடைய லீலை என்பது நன்றாக புரிந்து கொள்ளுகிறேன். நம்ம கடவுள் சொன்ன உடனே அது ஒரு சங்க சக்கரதாரியா இல்ல திரிசூல பாணியா வந்து நிற்கணும்னு நினைக்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனக்கு செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசமாக விவேகானந்தர் எதை கருதுகிறார் தெரியுமா? ரொம்ப அற்புதம் அது. உன்னுடைய சக மனிதர்களில் உன்னால் கடவுளை காண முடியவில்லை என்றால் உன்னால் என்றைக்கும் எதிலும் கடவுளை காண முடியாது என்கிறார். மை காட் த விக்கெட், மை காட் த புவர் என்று கோஷமிடுவார் விவேகானந்தர். இப்படி எனக்கு கஷ்டங்களில் கை கொடுத்தவர்கள் ஏராளம். அடிக்கடி உச்சரிக்கும் நாமம்? நான் பராசக்தி பக்தன், காளி வெறியன். ஆனால் என் வாயிலே அடிக்கடி வருகிற வார்த்தைகள் என்று என்னன்னு பார்த்தா ராம் ராம் தான் வருகிறது. யாராவது என்னை புகழும் போதும் ராம் ராம் வருகிறது, என்னை திட்டும் போதும் ராம் ராம் வருகிறது, தவறாக நினைத்து கொள்ளும் போதும் ராம் ராம் தான் வருகிறது. இது எதனால் என்று புரியவில்லை. நான் ராமரை அப்படி வழிபட்டவன் அல்ல. எல்லா கடவுள் உருவங்களையும் வடிவங்களையும் நான் வழிபடுகிறவன் தான். ஆனா இப்படி தொட்டா ராம் ராம் சொல்கின்ற அளவுக்கு நான் வழிபட்டவன் அல்ல. அவ்வளவு சாதனை எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா இது ஏதோ இருக்கு, பூர்வ ஜென்மத்து தொடர்பாக இருக்கலாம். பட் நல்லது தானே வாயில் வருகிறது. அந்த ரம் பீஜம் என்பது நம்முடைய மனத்திலே உணர்ச்சிகளாக இருக்கக்கூடிய அந்த நீரை வற்ற வைத்து மேலே ஏற்றும். அதுதான் அந்த அக்னி பீஜம் என்று ராமருடைய பீஜத்தை சொல்வார்கள். அதனால் அது வாயிலே வருவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தான். உங்களோட குலதெய்வம் எது? நான் திருநெல்வேலியில் பிறந்தவன் என்று சொன்னேன் அல்லவா, அங்கே நெல்லையப்பர் காந்திமதி எழுந்தருளியிருக்கும் கோயில் உண்டு. ஆனால் எங்களுக்கு குலதெய்வம் என்று பார்த்தால் எங்களுடைய சொந்த கிராமம் தருவை என்பது சேர்மாதேவி போற வழியில திருநெல்வேலியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. வலது பக்கம் வரும் ஒரு அழகான சிறு கிராமம். என்னுடைய அப்பாவுடைய தாத்தா வாழ்ந்த வீடு அதெல்லாம் இப்போ இடிந்து போய்விட்டது. நான் எப்பொழுதோ சென்ற போது புகைப்படம் எடுத்து வைத்திருக்கிறேன். அங்கே சிவன் கோயில் உண்டு, உய்யக்கொண்டான் மந்திரினி அம்மனுடைய கோயில் உண்டு, அதே போல் ஒரு அருமையான பெருமாள் கோயில் உண்டு. அந்த பெருமாள் கோயிலில் ஒரு புறத்தில் தர்மசாஸ்தா சந்நிதி இருக்கிறது. உருவம் கிடையாது,
அச்சு வெல்லம் போன்ற வடிவத்தில் ஒரு கல் இருக்கும், சாஸ்தா. அந்த தருவை சாஸ்தா தான் எங்களுடைய குலதெய்வம். குலதெய்வம் என்பது பல பெரியவர்கள் சொன்னபடி நம்முடைய மூதாதையர்கள் தொழுது தொழுது நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற தொடர்பு சங்கிலி. அது ஒரு கான்டாக்ட் பாயிண்ட். நாம அதை தொழ தொழ நம்முடைய பாரம்பரியத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை எப்பாடுபட்டாவது நாங்கள் அங்கே சென்று வருகிறோம். கட்டாயமாக அங்கே சென்று வர வேண்டும், வழிபட வேண்டும் என்பது என்னுடைய மனைவியினுடைய பலமான கோரிக்கை, கட்டளை என்று கூட சொல்லலாம். அது நிறைவேறி வருகிறது. தர்மசாஸ்தா. ஆன்மீக குருவா யாரை நினைக்கிறீங்க? நான் ஆன்மீக பாதையில் அந்த உண்மையை நாடி சத்தியத்தின் தரிசனம் பெற வேண்டி மிகவும் தான் அலைந்தேன், திரிந்தேன். நல்ல ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு தவறான முகவரிகளுக்கு சென்று கதவை தட்டி அதனால் மொத்துண்டு பல துயரங்களுக்கு ஆளானேன். அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நல்ல காலம் வந்தது. விசாகப்பட்டினத்தில் வசிக்கும் பொழுது அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் வசித்து கொண்டிருந்த சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்களுடைய சரணார விந்தத்தை அடையக்கூடிய மகாபாகியம் எனக்கு கிடைத்தது. எனக்கு மிக சுலபமாகவும் தெளிவாகவும் புரிந்தது என்னவென்றால், நாம் குருவுக்காக காத்திருக்கிறோம் என்பது பொய். குருதான் நமக்காக காத்திருக்கிறார். இவன் கொஞ்சம் பட வேண்டியதை பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில அறிவுரைகளை அவனாகவே தெரிந்து கொண்டு கொஞ்சம் ஒரு பக்குவம் வரும் பொழுது குரு எதிர்படுகிறார். பக்குவம்னா ஆன்மீகத்துல பக்குவம் இல்லை, என்னால் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது. நம்மால முடியாதுப்பா இது என்று தெரிந்து கொள்ளும் போது குருநாதர் எதிர்படுகிறார். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது. என்னுடைய வாழுதல் என்பது தொடர்கிறது. வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி. எனக்கு அதிசயங்கள் என்று சொல்வதில் அதை பற்றி அறிந்து கொள்வதிலோ பேசுவதிலோ அதிகமாக எனக்கு அக்கறை கிடையாது. ஏனென்றால் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே பெரிய அதிசயம் என்று கருதுகிறேன். நான் கண்ட மிராக்கிள்ஸ், அதிசயங்களில் தலையாய அதிசயம் எது என்று கேட்டால் நான் சுவாசித்து கொண்டிருப்பதுதான் அதிசயம். விட்ட மூச்சு மீளுமா, இழுத்த மூச்சு நீளுமா? ஏதாவது உத்தரவாதம் உண்டா? விட்ட மூச்சு மீளுமா, இழுத்த மூச்சு நீளுமா? யாரும் அது உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் அது நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்களா உங்கள் சுவாசத்தை நடத்துகிறீர்கள்? இல்லையே. நீங்கள் நடத்துவதாக இருந்தால் அது நின்று போக வாய்ப்பே இல்லையே. அதுதான் நம்மை நடத்துகிறது. ஏன்னா என்னுடைய தலையாய அதிசயம், தி பிக்கஸ்ட் மிராக்கிள் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். என்னுடைய சுவாசம் தான் பெரிய அதிசயம். மற்றபடி பல தருணங்களில் நான் என்னோட உயிர் பறிபோகும் நிலையில் நான் காப்பாற்றப்பட்டதெல்லாம் சர்வசாதாரணமாக எனக்கு நிகழ்ந்திருக்கிறது. இப்படி நேரடியாக ஒரு லாரியில மோதிக்கொள்ள வேண்டிய நேரத்தில் எப்படித்தான் தப்பித்தேன் என்று தெரியாமலேயே தப்பித்திருக்கிறேன். நிறைய நடந்திருக்கிறது. இன்னொன்று, ஒரு ஆபத்தான, நம்மை அவமானத்தில் தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலைகளில் தெரிந்தோ, சில சமயம் தெரியாமலோ, சில சமயம் தெரிந்தோ காலெடுத்து வைக்கும் பொழுது அங்கே கடவுள் தடுத்து நம்மை அப்படி புறம் தள்ளி காப்பாற்றி இருக்கிறார். அதைத்தான் நான் பெரிய அதிசயமாக கருதுகிறேன்.